நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 18/7/2026 அருமையான சனிக்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் நாள். எனக்கு இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூட காரி. இந்த பாட்டு நான் நிறையா யூடியூப்ல இந்த பாட்டு தான் வைப்பேன். தினசரி நான் கேட்குற பாடல்கள் இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கைகளில் சக்கரம் சங்கை கொண்ட கோவிந்தராஜனின் தங்கை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு வரிகள் இது. இதில் வந்து பாட்டு அம்பாளுடைய பாட்டு, அதில் எப்படி அதை கொண்டு வந்திருக்காங்க பாரு. கைகளில் சக்கரம் சங்கை கொண்ட கோவிந்தராஜனின் தங்கை அப்படின்னு எழுதியிருப்பார். ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆடி மாதம் மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. அம்மன் வழிபாடு செய்யுங்கள். ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆடி சனிக்கிழமை, ஆடி முதல் சனிக்கிழமை கடனை திருப்பி செலுத்துங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக கடன் திருப்பி அடைகிறேன்னு சொல்லி பெருமாளுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்து ஒரு துளசி மாலை போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. பெருமாள் உங்கள் வாழ்க்கையை இனிக்க வைப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சமியும் வரியான் நாம யோகமும் ஒன்றாக இருக்கிறது. அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். தயிர் சாப்பாடு செஞ்சு அதில் வந்து மாதுளம்பழம் போட்டு தயிர் சாதம் செய்து இன்னைக்கு அன்னதானம் செஞ்சா உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறும். காலை 9:37 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி, இரவு 11:11 வரைக்கும் பூரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரமும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். காலை 3:49 வரைக்கும் வேதி பாதம், அதன் பின்பு வரியான். வரியான் நாமயோகத்துக்கும் யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். காலை 9:37 வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு இரவு 9:13 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். செவ்வாய் ரிஷபத்துல, புதன் மிதுனத்துல, சூரியன் குரு 2 பேரும் கடகத்துல. சூரியன் குரு 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. இந்த மாதம் முழுவதும் சேர்ந்திருப்பாங்க. அதுல குரு உச்சம். சுக்கிரன் கேது சந்திரன் சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். நெல்சன் மண்டேலா அவருடைய பிறந்த தினம். கவிஞர் வாலி நினைவு தினம். மறக்க முடியாத மாமனிதர்கள் இவங்க 2 பேரும். அதுலயும் வாலி எத்தனை இடங்களில் வாலிப கவிஞர் வாலி தன்னை நிரூபித்து கொண்டே இருந்தார். அதே யாருமே இல்லாத ஊர்ல நம்ம போய் ஜெயிக்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. வாலி வரும் பொழுது கண்ணதாசன் என்ற திமிங்கலம் இங்கே இருந்தது. வாலி இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் ஜெயிக்க முடியாது, நம்ம திரும்ப ஊருக்கே போலாம் அப்படிங்கும் போது இயற்கை எப்படி விளையாடுது பாருங்க. கண்ணதாசனுடைய பாட்டையே அவருக்கு போட்டு காமிக்குது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. மயக்கமா கலக்கமா அந்த பாட்டை. வாழ்க்கைன்னா 1000 இருக்கும், அந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஏழை மனதை மாளிகையாக்கி தினம் தினம் சந்தோஷமா பாடிட்டு நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது, நாளை என்பதை இறைவனுக்கு கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன். சரியா, நான் என் வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியல, உனக்கும் கீழே இடுப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதியை தேடு. உனக்கு கீழே எத்தனை பேர் இருக்கான், அவனை பார்த்து நிம்மதியை தேடிக்க. வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும், நீ தான் போராடணும். அதுக்காக வந்து வாழ்க்கைங்கிறத சும்மா சும்மா வந்து நான் கஷ்டத்துல இருக்கிறேன்றதுக்காக டெய்லியும் புலம்பிக்கிட்டே இருந்தா கஷ்டம் தீர்ந்துருமா என்ன? அப்படியெல்லாம் தீராது அப்படின்னு கண்ணதாசன் பாடிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பாடலும் கூட. ஸோ அந்த பாட்டில் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ இருப்பார் யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் வருவதில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. ஸோ வந்து இதெல்லாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படிங்கிற பாட்டில் வரும். ஸோ வாலிக்கு வந்து கண்ணதாசன் எதிரியாக இருந்தாலும் கண்ணதாசன் திமிங்கலம் இருந்த பொழுது வாலி வந்து இங்கே ஜெயித்தார். வாலி என்ன எழுத பாட்டில், கடலின் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ வாலி. அருமையான பாட்டு. ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. கண்ணதாசன் எழுதின பாட்டு மாதிரி இருக்கும், ஆனா வாலி எழுதின பாட்டு.
இந்த மாதிரி நிறைய பாட்டு எழுதியிருக்காரு வாலி. அதில் நிறைய பாடல்கள் கண்ணாசன் மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த சில விஷயம்லாம் நம்பவே முடியாது வாலின்னு. ஸோ வாலி நீங்கள் யாரும் இல்லாத இடத்தில் வெற்றி பெற்றவர் அல்ல வாலி. ஸோ கண்ணதாசன் என்ற திமிங்கலம் இருந்த பொழுது அவரோட சமமாக பயணித்து அவருக்காக சமமாக அவருடன் பெயர் எடுத்தவர். போராடினால்தான் ஜெயிக்க முடியும். நீங்க யாரை எதிர்த்து போராடுறீங்கன்றலாம் அங்கே மேட்டரே கிடையாது. நீ எங்க போனாலும் ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த கம்பெனியில் 4 பேர் என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு போனால் 40 பேர் எதிர்ப்பான். வாழ்க்கைன்னா போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை வெற்றி பெற்றவர் வாலி. ஸோ அந்த வாலிப கவிஞர் வாலியின் நினைவு நாளில் அவர் பொற்பாதங்கள் பணிந்து அவரை வணங்குவோம். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற பாட்டில் சொல்லுவார். எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர் வைக்கும் அப்படின்னார். எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர் வைக்கும். வாலியின் பாடல்களை கேளுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள். 2ஆம் ஜாமம் தொழில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை தொயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம், 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது.
100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமும் துயில், 5ஆம் ஜாமும் 6ஆம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமும் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமும் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமும் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம். நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர்.